அதான் ஒரு சூப்பராக இருக்குது, நல்ல டேஸ்ட்டாக இருக்குது, நல்ல சுவையாக இருக்குது. இன்றைக்கி நம்ம கருவாடு கடையில் பார்க்கக்கூடிய டிஷ்ஷுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீலா கருவாட்டு குழம்பு. ஓகே, இந்த உப்பு சட்டிகளும் வந்துடும். ஹாய் விவஸ், நான் உங்கள் நெல்லை தமிழன். இன்றைக்கி நம்ம கருவாடு கடையில் நிற்கிறோம். என்னுடைய வியாபாரம் கருவாடு வியாபாரம். இன்றைக்கி நம்ம வாடிக்கையாளர் நிறைய பேர் நம்ம கடைகளில் வந்து கருவாடு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு நிறைய என்கொயரி கேட்டுட்டு வராங்க. அந்த என்கொயரியை தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு கருவாடுகளாக நம்ம யூடியூப் சேனலில் நம்ம நெல்லை தமிழன் அப்படிங்கிற சேனல் வந்து நம்ம வந்து போட இருக்கோம். இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய கருவாடு தான் சீலா கருவாடு. இந்த சீலா கருவாடு நம்ம கடைகளில் நீங்கள் எப்போ வந்தாலுமே கிடைக்கும். இதுதான் சீலா கருவாடு, ஒரிஜினல் சீலா கருவாடு. ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க, வஞ்சிரம்னு சொல்லுவாங்க. இதுதான் ஒரிஜினல் சீலா கருவாடு. இந்த கருவாடுகள் நம்மக்கிட்ட எப்போதுமே ஸ்டாக் இருக்கும். நீங்கள் எப்போ வந்தாலும் நம்ம கடைகளில் வாங்கிக்கலாம். இந்த கருவாடுகளை தான் நம்ம இன்றைக்கி துண்டு துண்டாக வெட்டி அழகான முறையில், நல்ல ருசியான முறையில், தமிழ்நாட்டு பாரம்பரிய முறையில், கிராமத்து சமையல் முறையில் நம்ம வந்து இன்றைக்கி இந்த கருவாடு வகையில் நம்ம சமைச்சு குழம்பு வச்சு நம்ம புரோட்டா இல்லைனா இட்லி இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகை வச்சு நம்ம இன்றைக்கி உங்களுக்கு சாப்பிட்டு நம்ம வாடிக்கையாளர் இதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்து ரிவ்யூ கொடுத்த மாதிரி நம்ம கொடுக்க போகிறோம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்களும் பார்த்து சமைச்சு பாருங்கள். யார் யாருக்கெல்லாம் கருவாடு குழம்பு வைக்க தெரியலையோ அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் தான். நல்ல அழகான முறையில் துண்டுகளை அழகழகாக வெட்டி ரொம்ப அழகான முறையில் துண்டுகளை நம்ம கம்பெனி ஸ்டாஃப் வெட்டி வச்சுருக்காரு. அதை உங்களுக்கு வீடியோவில் காட்டுறோம். நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம். இதுதான் நம்மளுடைய சீலா கருவாடு. நீங்கள் வீடியோவில் பார்த்துருக்கீங்க. சீலா கருவாடு துண்டுகளாக வெட்டி வச்சுருக்கோம். அதுக்கு தேவையான ஒவ்வொரு பொருட்களையும் நம்ம வீடியோவில் சொல்கிறோம். தொடர்ந்து பாருங்கள். தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் நீங்கள் போடக்கூடியது என்னென்னா கடுகு உளுந்தம் பருப்பு அது போல் போட்டுக்குங்க. நல்லா வெடிச்சு வர அளவுக்கு போட்டுக்குங்க. புரிஞ்சுக்கலாம். ஏற்கனவே சுத்தமான நல்லெண்ணெய் செக்கில் ஆட்டின எண்ணெய் நம்ம வந்து உள்ளே போட்டிருக்கோம். அதில் வந்து கடாயில் வெந்துக்கிட்டு இருக்கு. நல்லா பொரிஞ்சு வரணும். வெடிச்சு வரக்கூடிய நேரத்தில் வெந்தயம் போடுறோம். வெந்தயம், சோம்பு நல்லா வதக்கிறோம். வெடிச்சு வர அளவுக்கு நல்லா பார்க்கலாம். நல்லா வெடிச்சு வரும். முறுமுறுன்னு பொன்னிறமாக வரக்கூடிய நேரத்தில் கருவாட்டு குழம்புக்கு ரொம்ப முக்கியமானது என்னென்னா அந்த வெந்தயம் ஒன்று. அதுக்கடுத்து நம்ம போடக்கூடியது வந்து கருவேப்பிலை. கருவாட்டு குழம்பு சாப்பிட்டு போங்களேன். ரெடியாக இருக்கலாம். குழம்பு சாப்பிட்டு போங்க. நல்ல சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி முழுசாகவே போடுங்க. அப்போ தான் சமையலுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். நல்லா அழகாகவும் இருக்கும். குழம்புக்கு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயத்தோடு சேர்த்து ஒரு 10-15 பூண்டு வெள்ளைப்பூண்டு போட்டுக்குங்க. நல்லா கிண்டி விடுங்க. இந்த மாதிரி மண்பானையில் சமைக்கும் போது கிராமத்து சமையல் மாதிரி நம்ம பாட்டி தாத்தா சமையல் மாதிரி நல்லா டேஸ்ட்டாக வரும். நீங்கள் பழைய சோறு வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நைட்டு இட்லி, பரோட்டா, தோசை, இடியாப்பம் இந்த மாதிரி எல்லா டிஷ்களுக்கும் நீங்கள் கருவாடு குழம்பு வச்சு சாப்பிடலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான அளவு கொஞ்சம் போல் உப்பு. இந்த உப்பு எதுக்காக போடுறோம் அப்படின்னா இந்த வெங்காயமும் சரி தக்காளியும் சரி கொஞ்சம் சீக்கிரம் வேகும். அதுதான் அந்த உப்பு போடுறோம். அப்புறம் தக்காளி, ஒரு தக்காளி நீங்கள் போட்டால் போதும். நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே வாங்க. அப்போ தான் அந்த வெங்காயம் அழகாக நல்லா பழுப்பாக கண்ணாடி மாதிரி அழகாக வரும். தக்காளி போடும்போது நல்லா பழுத்த தக்காளி எடுத்துக்கிடுங்க. அப்போ தான் டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த வீடியோவில் நம்ம எதுக்காக போடுறோம் அப்படின்னா நம்ம வாடிக்கையாளர் நிறைய பேர் கருவாடு எப்படி சமைக்கிறதுனே தெரியல, எங்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகிறதுக்கு யாருமே இல்லை, நீங்கள் சொல்லித்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களுக்காக தான் நம்ம ஒரு புது முயற்சியாக இதில் இறங்கியிருக்கோம். முக்கியமாக அந்த சீலா கருவாடு யாருக்கு நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு. அவங்களுக்கு வந்து பால் அதிகமாக சுரக்கிறதுக்கு கருவாடு கொடுத்துருவாங்க. அதுபோல்
உடல் ஆரோக்கியம், உள்புண்கள், உள்ள இருக்கக்கூடிய வலிகள் எல்லாமே ஆறுறதுக்காக கருவாடு ஸ்பெஷலாக அந்த நேரத்தில் கொடுக்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி சமயத்தில் உங்களுக்கு கருவாடு சமைக்கணும் அப்படின்னு ஞாபகம் வந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சேனலில் இந்த வீடியோ பாருங்கள். இந்த கருவாடு எத்தனை ஆரோக்கியங்களை கொண்டிருக்கு அப்படின்னு நம்ம தொடர்ந்து பார்க்கும்போது ஒரு கிலோ மீனில் சீலா மீனில் இருக்கக்கூடிய சத்து வந்து ஒரு 100 கிராம் கருவாட்டில் இருக்குது. அதோட நம்ம வேறு என்னென்னலாம் சேர்த்துருக்கோன்னு பார்க்கும்போது வெந்தயம் அப்படிங்கிறது உடலுக்கு மிக குளிர்ச்சியான ஒரு விஷயம். அந்த வெந்தயத்தை நம்ம இதில் போட்டுருக்க ஒரு நாட்டு மருந்து அது அமையுது. வெள்ளைப்பூடு, பொடி வெங்காயம், தக்காளி, சீரகம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சேர்க்கும் போது உடலுக்கு இன்னும் மென்மேல ஆரோக்கியத்தை தருது. ஒரு எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும், உடல் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். நல்லா வந்துக்கிட்டு இருக்கு. நல்லா போட்டிருக்கக்கூடிய மிக்சி நல்லா வந்துக்கிட்டு இருக்கு. இதில் நம்ம அடுத்து என்ன ஆட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், இந்த மூணையும் நம்ம தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். முதல்ல நம்ம ஆட் பண்ணக்கூடிய ரெட் சில்லி, சிகப்பு மிளகாய்த்தூள், மல்லித்தூள் வந்து கம்மியான அளவு போடுங்க. மஞ்சள் தூள் அந்த கலருக்காக நல்ல ஒரு கலர் காம்பினேஷன் கொடுக்கும் இந்த மஞ்சள் தூள். அதுபோல் எதிர்ப்பு சக்தி இந்த மஞ்சளில் வந்து நிறைய இருக்குது. வயிற்று புண்ணு ஆற்றக்கூடியதெல்லாம் இந்த மஞ்சள் நிறைய இருக்குது. இந்த கேன்சர் சம்மந்தப்பட்ட சில நோய்கள் எல்லாமே வராமல் தடுக்கும் இந்த மஞ்சள். நல்ல கமகமான வாசனை வருது. இப்போவுமே கருவாடு போடுறதுக்கு முன்னாடியே இத்தனை வாசனை. இந்த மண்சட்டியில் சமைக்கிறது என்னென்னா, இந்த மண்சட்டி எங்கள் ஊரில் ரொம்ப ஃபேமஸ். சேர்மாதேவி கிட்ட கூனியூர் அப்படிங்கிற ஊரில் வந்து எங்கள் பண்பான தயாரிப்பாளர்கள் குயவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அங்கே தான் நம்ம அந்த சட்டி வாங்குறோம். திருநெல்வேலி பக்கம் வந்தீங்கன்னா சேர்மாதேவிக்கு முன்னாடி குனியூர் அப்படிங்கிற ஊரில் இந்த சட்டியை வாங்கிக்கலாம். இந்த சட்டி வந்து சில பேர் அங்கே வந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணாங்க, வெளியூருக்கு ஏற்றுமதி பண்ணாங்க. இதோட ஆரோக்கியம் அத்தனை மிகப்பெரிய ஆரோக்கியம். இந்த மண் சட்டியில் சமைச்சோம் அப்படின்னா, அந்த காலத்தில் எல்லாருமே 110 வயசு 120 வயசு வாழ்ந்தாங்க அப்படின்னா இந்த மண் சட்டி தான் காரணம். பாத்திரங்கள்லாம் விட இந்த மண்பானைகள் எல்லாருமே இப்போ வரக்கூடிய காலங்களில் எல்லாருமே இந்த மண் சட்டிக்கு மாறிட்டு வராங்க. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாருமே இந்த ரோட்டில் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஒருத்தர் காரனை பட்டி நீங்களே மண்பானை வாங்கியிருப்பீங்க, மண் சட்டி வாங்கியிருப்பீங்க. இந்த மாதிரி மண் சமையலுக்கு மாறுங்க, இன்னும் நல்லாயிருக்கும். நல்லா இப்பவுமே வாசனை கமகமன்னு இருக்கு. நம்ம சேர்க்கக்கூடியது எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. கடைசியாக நம்ம சேர்க்கக்கூடியது தண்ணி மட்டும்தான். தேவையான அளவு தண்ணி, தேவையான அளவு நல்ல தண்ணி சேர்த்துக்கலாம். கருவாட்டு குழம்பு பொறுத்த வரைக்கும் நல்ல கட்டி அமையணும் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா தண்ணி கம்மியான அளவு சேர்த்துக்கங்க. சின்ன மூடியை போட்டிருக்கக்கூடிய எல்லா வகைகளையும் மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா லைட்டாக வேகம் ஒரு 1/4 மணி நேரம் வைக்க வச்சுக்கலாம். ஸ்லோ ஃப்ளேமில் வைங்க, அதிகமாக தீயை கூட்டி வச்சிடறாங்க, ஏன்னா அது பிடிச்சிடும் கீழே. லைட்டாக வேகிற அளவுக்கு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா கருவாட்டு குழம்பு ரொம்ப அருமையாக நல்லா டேஸ்ட்டாக வரும். நாக்குக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ போகக்கூடிய எல்லாருமே இங்கே மோந்து பார்த்துட்டு தான் போகிறாங்க. அந்த வாசனை அவ்வளோ மூக்கை துளைச்சிட்டு வருது, எல்லாருமே கேட்டுக்கிட்டு போகிறாங்க. மூடி வச்ச பாத்திரத்தை அப்படி எடுத்துக்கலாம். மெதுவாக எடுக்கணும். முதல்ல ஊற்றிருக்கக்கூடிய நல்லெண்ணெய் வந்து இதில் அப்படி பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வேக வைக்கணும். அந்த அளவுக்கு பக்குவமாக எடுத்தால் மட்டும்தான் அந்த கருவாடு குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்மக்கிட்ட எல்லா கருவாடுகளுமே கிடைக்கும். சீலா கருவாடு, மஞ்சப்பாறை கருவாடு, வாழை கருவாடு, நெத்திலி கருவாடு, ஐரை கருவாடு, காராப்பூச்சி கருவாடு, மாசி கருவாடு, இது போன்ற ஒரு 20 வகையான கருவாடுகள் நம்மக்கிட்ட கிடைக்கிது. நம்ம வாடிக்கையாளர் எல்லாருமே இங்கேருந்து கன்னியாகுமரிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் நம்ம வீடியோ பார்த்து ஆர்டர் போடுறாங்க. நம்ம கடைக்கு வந்து வாங்கிட்டு போகிறாங்க. இந்த திருநெல்வேலிக்கு வந்தாங்க அப்படின்னா வெளியூர் போகக்கூடிய எல்லாருமே நம்ம கடைகளை நோக்கி ஒரு நடை பயணம் வராமல் ஊருக்கு போகிறதே இல்லை. அவ்வளோ ஒரு அம்சமான ஒரு கடையை நமக்கு இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அவ்வளோ தரமாக கொடுக்கறதுனால தான் இன்றைக்கி இவ்வளோ அழகான முறை நம்ம இன்றைக்கி வியாபாரம் பண்ண முடியுது. திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய யாராவது வெளியூரில் இருந்தீங்க அப்படின்னா நம்ம ஊருக்கு வாங்க. வந்தீங்கன்னா இந்த திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய ஆர்ச் கிட்ட இருக்கக்கூடிய புதிய பைபாஸ் கிட்ட தான் நம்ம கடை இருக்குது. அந்த கடைக்கு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் நெல்லை தமிழன் சேனல் அப்படின்னு நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கண்டிப்பாக இருக்குது. நெல்லை தமிழன் சேனலில் உங்கள் வீடியோவை பார்த்தா நாங்கள் கருவாடு வாங்க வந்தோம் அப்படின்னு நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா போதும், நம்ம கடையில் இருக்க ஸ்டாஃப் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் ஒரு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. வாங்க. அடுத்து இப்போ நல்லா வெந்து வந்துக்கிட்டு இருக்கு. நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துட்டு நல்லா முதல்ல ஊற்றிருக்கக்கூடிய நல்லெண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம கருவாடுகளை உள்ளே போடுற அளவுக்கு நல்ல இதமாக நல்லா வெந்து வந்துருங்க. பாருங்கள், மேலே நல்லா நல்லெண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கு. நம்ம ஊற்று நல்லெண்ணெய் தெரியுது. நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி சீலா கருவாடை நல்லா கழுவி வச்ச கருவாடு துண்டு அப்படியே உள்ளே போட்டுக்கலாம். நீங்கள் இந்த கருவாடுகளை முழுசாக போடணும் இல்லை, இந்த கருவாடுகள்லாம் கொஞ்சம் வேகமாக கரையணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் வெட்டி ஸ்லைஸாக போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதுபோக இந்த சீலா கருவாடை பொறுத்த வரைக்கும் இந்த சீலா கருவாடு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கருவாடு மொத்தமாகவே கரைஞ்சிரும். ஒரு சின்ன பீஸ் கூட இருக்காது. நல்லா வேக வச்சிங்கன்னா நல்ல அழகான முறையில் நல்லா கரைஞ்சி கட்டியாக கருவாடு வந்துடும். லைட்டாக உடச்சி விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அப்படியே மூடி வச்சிடலாம்.
இதை அப்படியே மூடி வச்சுட்டு ஒரு 4 நிமிஷம் கழிச்சு நீங்கள் திறந்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான கருவாடு குழம்பு ரெடி. ஃப்ளேமில் வைக்கணும், அதிகமான ஃப்ளேமில் வச்சுக்காதீங்க, கீழே பிடிச்சிரும். அப்படியே வச்சு திறந்து பார்க்கும்போது அவ்வளோ கமகமன்னு மணக்கும். இன்றைக்கி அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் பண்ண போகிறோம். இந்த கருவாடு குழம்பு வச்சு நம்ம புரோட்டா இட்லி ரெண்டையுமே வச்சு இன்றைக்கி சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறோம். நம்ம கடையில் இருக்கக்கூடிய ஸ்டாஃப், கம்பெனி ஸ்டாஃபும் சாப்பிட்டு சொல்ல போகிறாரு. ஒவ்வொருத்தரும் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். நம்ம கருவாடு குழம்பு எப்படி இருக்குது, எந்த மாதிரி இருக்குது, உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்துச்சுன்னா இந்த கருவாடுகளை வேறு மாதிரி சமைக்கலாம் அப்படிங்கிற ஒரு சஜஷன் இருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம ஃபேஸ்புக் பேஜை லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை ஃபாலோ பண்ணிக்கிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து ஒவ்வொரு கருவாடுகளாக உங்களுக்கு சமைச்சு தர இருக்கும். என்ஜாய் பண்ணுங்கள், நல்ல ருசியாக சாப்பிடுங்க. அதான் வாசல் இட்லி ஃப்ரைஸில் தான் நீங்கள் குழம்புக்கு தேவையான உப்புகளை சேர்க்க வேண்டியதாக இருக்கும். ஏன்னா அந்த கருவாடுகளில் சில கருவாடுகளில் நிறைய உப்பு இருக்கும். ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுக்கிடுங்க. இப்போ கருவாடு நம்ம டேஸ்ட் பார்த்து நல்லா சூப்பரான மணமணக்கும் கருவாடு குழம்பு ரெடி. இன்றைக்கி நம்ம ஒரு பிடிக்கும் எல்லாருக்கும் சாப்பிட கொடுக்கும். எல்லோரும் சாப்பிட்டு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். கருவாடு குழம்புல நம்ம சீலா கருவாடு தரமாக இருக்கிறதுனால கரைஞ்சிடும். இந்த மாதிரி துண்டுகள்லாம் இருக்காது, நல்லா கரைஞ்சி எலும்பாக வந்துடும். ரெடியானதுக்கப்புறம் இட்லி புரோட்டா ரெண்டுமே ரெடியாக இருக்குது. இதை நம்ம வச்சு சாப்பிட்டு நம்ம கடைக்கு வந்துருக்கக்கூடிய ரெகுலர் கஸ்டமர் இன்றைக்கி சாப்பிட்டு பார்க்கணும்னு ஆசைப்பட்டார். ஏற்கனவே வந்து மாற்றி கருவாட்டில் அவரை பார்த்துருப்பீங்க. அவர் இன்றைக்கி ரெகுலர் கஸ்டமர் ஆகி நம்ம வீடியோலாம் பிடிச்சி இன்றைக்கி சாப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னு ஒரு வெறியில் இன்றைக்கி உட்காந்துருக்காரு. அவர் இன்றைக்கி கொடுக்க போகிறோம் பாருங்க. பீஸ் ஆகும் பிரச்சனை இல்லை. சூப்பராக இருக்குது, நல்லா பண்ணியிருக்கீங்க, அருமையாக இருக்குது. சீலா கருவாடு நல்லா இருக்குது. எல்லோரும் வாங்க கடைக்கு கண்டிப்பாக வாங்க. நம்ம ஆர்ச்சி பக்கத்தில் தான் இருக்குது. ஆர்ச்சி பக்கம் மெயின் ரோட்டு தெங்காசி ரோட்டில் இருக்குது. வந்து எல்லோரும் மக்கள் வந்து நல்லா இருக்குது, வந்து சாப்பிடுங்க. வந்து தேங்க்யூ. 5 நிமிஷம் 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 5 நிமிஷ
சாப்பிடுங்க. சீலா கருவாட்டு குழம்பு சரியா? கருவாடு எப்படி இருக்கு? இங்கே பார்த்து சொல்லுங்க. டேஸ்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது. இப்போ 1/2 கிலோ வேண்டு போய் வச்சு ஸ்டார்ட். நல்லா டேஸ்ட்டாக இருக்குது, நல்லா சுவையாக இருக்குது. இதே மாதிரி எல்லோரும் வாங்கி நல்லா சாப்பிடுங்க, நல்லா உடம்புக்கு நல்லது. வெறும் பொருட்டாக இருந்தால் தாங்க தின்னுக்கணும். வெறும் பொருட்டாக இருந்தால் தாங்க தின்னுக்கணும். ஹாய் வாஸ், இன்றைக்கி நம்ம வந்து கருவாட்டு கடைக்கு வந்திருக்கோம். நம்ம கருவாடு கிச்சனில் வந்து நம்ம நெல்லை தமிழன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா, சீலா கருவாட்டில் வந்து கருவாட்டு குழம்பு அருமையாக வச்சுருக்காரு. இட்லி பரோட்டா எல்லாமே இருக்குது. நம்ம வந்து டேஸ்ட் பண்ணுறோம். நம்ம பரோட்டா தான் இப்போ எடுத்து சாப்பிட போகிறேன். பரோட்டா வித் கருவாட்டு குழம்பு. ஒரு இட்லி சாப்பிடுங்கடா. சூப்பராக இருக்குது. எப்படி இருக்கியா? நீங்களும் கருவாடெலாம் நல்லா கரைஞ்சிருக்கு. தேவையான அளவு உப்பு இருக்குது. உங்களுக்கு உப்பு கம்மியாக வேணும்னா கருவாடை வந்து கொஞ்சம் தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறம் எடுத்தீங்கன்னா உப்பு கொஞ்சம் குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான உப்பு கூட நீங்கள் போட்டுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது பரோட்டா. அதோட சீலா கருவாட்டு குழம்பு.